Calcutta Coin Exhibition organized by Calcutta Hobby Dealers Association. JR Divine Plus நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெஸ்ட் பெங்காலின் தலைநகரமாம் கல்கட்டாவில், இப்போ உள்ள கொல்கட்டாவில் நடக்க உள்ள இந்தியா இன்டர்நேஷ்னல் ஹாபி எக்ஸ்போ 3 ஆர்கனைஸ்ட் பை கல்கட்டா ஹாபி டீலர்ஸ் அசோசியேஷன். இது வந்து செப்டம்பர் திங்கள் 13, 14, 15 நடக்க போகுது. வென்யூ பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஹால்திராம் பேங்க்வெட் ஹால் 3rd floor. இது உங்களுக்கு இந்த காணொலியில் இந்த முழு அட்ரஸ் கொடுத்துருக்கேன். இதில் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அப்படின்னு தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரமுகர்கள்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுக்கு சாகர் முகர்ஜின்றவர் தெரியும், இந்திய அளவில் பிரபலமான ரிப்பப்ளிக் இந்தியா காயின் டீலர். அது இல்லாமல் இந்த ரிஷவ் ஜெயின், சோமன் போஸ், அபிஷேக் பட்டாச்சாரியா, சுமித் கேரியா, இவங்களோட நம்பர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நான் இந்த காணொலியில் கொடுத்துருக்கேன், இந்த ஃபேம்ப்ளெட்டில் கொடுத்துருக்கேன். அவங்க அஃபிஷியலாக வெளியிட்ட ஃபேம்ப்ளெட்டையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்க்க போனீங்கன்னா, கல்கட்டாவை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், எவ்வளோ ஒரு பழமையான நகரம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த அசோசியேஷனாக இருந்தாலும் ஒரு 2-3 கண்காட்சி வந்து கல்கட்டாவில் வருஷத்தில் நடக்கும். அதில் இது வந்து ஒரு முக்கியமான கண்காட்சியாக இருக்கும். இதில் வந்து கல்கட்டான்றது தெரியும் உங்களுக்கு, பழமையான நகரம். அங்கே வந்து கட்டாயமாக உங்களுக்கு ஒரு 300-400 வருஷத்துக்கு உண்டான கண்டினியூஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது. அது இல்லாமல் மன்னர்கள் காலத்திலேருந்து நமக்கு எல்லாமே பிரபலமான இடம்தான். இதில் வந்து கட்டாயமாக இந்த பிரிட்டிஷ் இந்தியா, அந்த போர்ச்சுகீஸ், ஃப்ரெஞ்சு அது சம்மந்தமான நாணயங்களும் மற்றும் உள்ள கலைப்பொருட்கள், கலெக்டபிள்ஸ் கிடைக்கிறது வாய்ப்பு அதிகம். இங்கே வென்யூவும் சரி, இந்த அசோசியேஷனும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால கட்டாயமாக நிறைய டீலர்ஸ் ஆல் ஓவர் இந்தியா, அப்புறம் இந்த வெளிநாடுகளிலிருந்து வர வாய்ப்புகள் ஜாஸ்தி. நான் என்றைக்குமே சொல்கிற மாதிரி, ஒரு இடத்துக்குன்னு காலமாக போயிட்டு சாயந்தரம் வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு 3 நாள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வராமல், ஒரு 2 நாள் முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிறோம், அவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்னா, குறிப்பாக அங்கே உள்ள ஏரியாக்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். அது தொடர்பான சில இடங்களையும், முக்கியமான இடங்களையும், இப்போ இந்த ஹவுரா பிரிட்ஜாக இருக்கட்டும், விக்டோரியா மியூசியமாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே தவிர்க்க முடியாத இடங்கள். அது சம்மந்தமான டீட்டெயில்ஸு, அது சம்மந்தமான உள்ள மேப்ஸையும் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இந்த ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ்மேனு, இதை நம்பி நம்ம போகிறோம், பல ஊருக்கு போகிறோன்றனால அங்கே உள்ள சில பிஸ்னஸ் வாய்ப்புகள் அது சம்மந்தமாகவும் உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்குறேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் பெங்காலி ஸ்வீட் வந்து உலக புகழ் பெற்றது. தர்சார் குறியீடுகள் வந்து அந்த ஸ்வீட்டுக்குன்னு இருக்குது. அது இல்லாமல் இங்கே பிரிட்டிஷ் காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள தலைநகரன்றனால இதில் வந்து பல்வேறு லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங் சென்டர் நிறையாவே இருக்குது. அதோட மார்க்கெட்டு வேல்யூன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகம் இன்டர்நேஷ்னலில். அது இல்லாமல் இந்த பெங்காலை பொறுத்த வரைக்கும் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கும் தெரியும், ஃபுட் ப்ராசஸிங். இந்த கல்கட்டாவில் வந்து இங்கிலீஷ் பேக்கரிஸ் எல்லாம் மிகவும் பிரபலம். அங்கே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேக்கர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த உணவு ஃபுட் இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக. இது விஷயமாகவும் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா பல விஷயங்களை இங்கே தெரிஞ்சுக்கலாம். இங்கே எல்லா விவரமும் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது மூலமாக, அந்த அனுபவத்தினால நம்மளோட பிஸ்னஸில் வந்து மற்ற பிஸ்னஸோட டைப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பை வெளியூர்காரங்க பயன்படுத்திக்கலாம். இந்த வீடியோ, இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நட்பு வட்டாரத்தில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.